சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கிலிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் VL ராஜகுரு அன்பான நன்றியும் வணக்கம். இப்போது தொடர்ச்சியமாக நம்ம செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த செவ்வாய் தோஷம் திருமணத்தின் போது மட்டும் ஏன் பார்க்கப்படுகிறது என்று நிறைய இடங்களில் நிறைய ஜோதிடர்களால் பேசப்படுகிறது. தற்போது தோஷத்தை ஜனனகால ஒரு குழந்தை ஜனனமான முதற்கொண்டே அவருடைய வாழ்நாள் வரைக்கும் தோஷத்தை கணக்கிட்டு செய்வது ஜோதிட முறையிலே இருக்கக்கூடிய ஒரு விதி. அப்போ திருமணத்தின் போது மட்டும் ஏன் தோஷத்தை பார்க்கப்படுகிறது என்று ஒரு விவாதம் வெளியில் சுற்றி கொண்டிருக்கிறது. இது ஜோதிடர்களை விவாதமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. குழந்தை பிறக்கும்போது தோஷத்தை பார்க்கல, குழந்தை படிக்கும்போது தோஷத்தை பார்க்கல, எல்லாமே இருக்கும்போது திருமணத்துக்கு மட்டும் ஏன் செவ்வாய் தோஷத்தை பார்க்கணும், படிக்கும்போது செவ்வாய் தோஷத்தை பார்க்கல, குழந்தை பிறக்கும்போது செவ்வாய் தோஷம் இருக்குதான்னு பார்க்கல, திருமணத்தின் போது மட்டும் ஏன் செவ்வாய் தோஷம் பார்க்கப்படுகிறது? இது தவறான விஷயம். அப்படி சொல்லிட்டு ஜோதிடர்களாலே இது மறுக்கப்படுகிறது. ஒரு விவாதமாகவே இது போயிட்டுருக்கு. இப்போ செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? செவ்வாய் தோஷம் அவருடைய கூற்றுக்கு என்னுடைய மறுப்பு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குழந்தை ஜனனமான பிறகு முதலிலே அவர்களுக்கு பெயர் வைக்கும் பொழுது ஒரு ஜோதிடரை அணுகுவார்கள் பெற்றோர்கள். அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும், தீட்டு கழிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு நல் சிந்தனைகள் ஜோதிடரை அணுகுவார்கள். அப்போது அந்த ஜோதிடரிடம் பெற்றோர்கள் கேட்கும் கேள்விகள் என்னன்னா, இந்த குழந்தை பிறந்த நேரம் நன்றாக இருக்கிறதா, இந்த குழந்தை பிறந்ததால் தந்தையாருக்கு வளர்ச்சி உள்ளதா, தாயாரின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், தாய்மாமனின் உறவு முறைகள் எப்படி இருக்கும். தாய்மாமன் என்றாலே தாய்மாமன் மட்டும் குறிப்பிட்டு சொல்லலாம். தாயாரின் வர்க்கத்தார் இந்த குழந்தைக்கும் அன்னோனியமாக நட்பு பாராட்டுவார்களா, அல்லது தாய்மாமனுக்கும் தாய் வீட்டு உறவுக்கும் தந்தை வீட்டு உறவுக்கும் பகை ஏற்படுமா என்றெல்லாம் ஒரு விவாதம். இதெல்லாம் நல்லா இருக்குமா, இந்த குழந்தை பிறந்த நேரம் என்னுடைய இந்த பெற்றோர்கள் நன்றாக இருப்பார்களா என்பதெல்லாம் கேட்பாங்க. அப்போ இந்த குழந்தை பிறந்தது எந்த நேரத்தில் பிறந்தது, எந்த திதியில் பிறந்தது, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தது என்றெல்லாம் ஒரு விவாதம் இருக்கிறது, ஒரு விதி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசி 12 ராசிகள் 12 மாதங்கள். இந்த 12 மாதங்கள்லேயே சித்திரை, வைகாசி, ஆனி, ஆதி, ஆவணி, புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி, தை, இந்த 12 மாதங்கள். தை, மாசி, பங்குனி, இது 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களில் ஒவ்வொரு நகர்வாக சூரிய பகவான் சுழற்சி முறையில் இந்த ராசி மண்டலத்தை வலம் வருவார். ராசி மண்டலத்தை சூரியன் வலம் வரவில்லை, ராசி அதாவது பூமி சுற்றுவதால் இந்த ராசி மண்டலத்தை பூமி சுற்றி வருகிறது. இதுதான் பொருள். நம்ம தான் ராசி மண்டலத்தை சூரியன் சுற்றி வருகிறார் என்று சொல்வோம். ஆனால் அதனுடைய பொருள் அப்படி இல்லை. நம்ம பூமி சுற்றுவதால் இந்த பூமியில் உள்ள நம்ம ராசியை சுற்றி வருகிறோம். அப்போ அந்த ராசி அடிப்படையில் இந்த சூரியன் மாறுகிறார். நமக்கு இந்த ராசியில் இருப்பது போல் நமக்கு சூரிய பகவான் காட்சி தருகிறார். இந்த அடிப்படையில் குழந்தைகள் பிறப்பது, சூரியனை மையமாக வைப்பது பிறப்பது லக்னம், சந்திரனை மையமாக வைத்து பிறப்பது உதயமாவது ராசி. இந்த இருவருக்கும் சந்திரன் பிறந்த நேரத்தில் சந்திரன் என்ற ராசி எதுவோ அதுவே ராசி, சந்திரன் என்ற நட்சத்திரம் எதுவோ அதுவே ஜாதகரின் நட்சத்திரம். அதே போல் சூரியன் ஒளிக்கதிர் எந்த ராசியில் வீழ்கிறதோ அதுவே லக்ன உதயமாக பாவிக்கப்படுகிறது. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இந்த இரண்டும் சேர்ந்தது தான் ஒரு கர்மா. அதுதான் அண்டம் என்பது, அதாவது பிண்டம். இந்த பிண்டத்தில் தான் அந்த அண்டம் என்பது கிரகமண்டலம், அதில் பிண்டம் என்பது
நம்மளுடைய கர்மாக்கள் இதுதான் வந்துட்டு விதி. இந்த குழந்தை பிறந்த பொழுது இப்போ தோஷத்தை பற்றி பார்ப்பாங்க. இந்த தோஷத்தெல்லாம் நிச்சயமாக வந்துட்டு இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. அதாவது சின்ன சிசுவாக இருக்கும்போது பாலரிஷ்ட தோஷம் அப்படின்னு பார்ப்பாங்க. தாய்மாமனுக்கு தண்டம் உள்ளதா, பெற்றோருக்கு தண்டம் உள்ளதா, அதை உறவுகளுக்கு தண்டம் உள்ளதா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு தாத்தா பாட்டிகளுக்கு பாதிப்பு உள்ளதா, இதெல்லாம் பார்ப்பாங்க. இல்லை அந்த சிசுவுக்கே கண்டம் உள்ளதா, இல்லை தாயாருக்கே கண்டம் உள்ளதா, இதெல்லாம் பார்க்குறது சின்ன வயசுக்கு தோஷத்தை பார்ப்பாங்க. ஒரு 5 வயதுக்கு மேலே வந்துட்ட பிறகு ஜாதகருடைய இந்த குழந்தையுடைய எதிர்காலம் கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன தோஷங்கள் இருக்கிறது, அதாவது 2ஆம் இடம் நன்றாக இருக்கிறதா, 4ஆம் இடம் நன்றாக இருக்கிறதா, 5ஆம் இடம் நன்றாக இருக்கிறதா, அதே போல் 9ஆம் இடம் நன்றாக இருக்கிறதா, அது மட்டும் அல்லாமல் 11ஆம் இடம் நன்றாக இருக்கிறதா, இதெல்லாம் வந்துட்டு அந்த தோஷத்தில் அந்த குழந்தை சிசுவாக இருக்கும்பொழுதே பார்த்து அதில் என்ன தோஷம் இருக்கிறது அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அந்த தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று கடவுளை வழிபட்டு வருவது நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு. தமிழருக்கு இந்த ஜோதிடத்தை பின்பற்றக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இதை வந்துட்டு குழந்தை ஜனனமான முதல்லே வந்துட்டு தோஷம் இருக்கிறதா என்று பார்த்து தான் வந்துட்டு காய் நகர்த்தி வராங்க. ஆனால் திருமணத்தின் போது மட்டும் தோஷத்தை பற்றி பார்ப்பது இல்லை. அப்போ குறிப்பாக இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, செவ்வாய் தோஷத்தை மட்டும் ஏன் கல்யாணத்தின் போது மட்டும் பார்க்கப்படுகிறது, நாக தோஷம் மட்டும் ஏன் பார்க்கப்படுகிறது என்று ஒரு விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்று கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்காரகன் செவ்வாய் என்பது ஒரு வேகமான கிரகம், விவேகம் நிறைந்தது, அதாவது வேகம் நிறைந்தது, விவேகம் நிறைந்தது, முன்கோபி, அதாவது இரத்தக்காரகன். இந்த இரத்தக்காரகன் அதுவும் சூடு கிரகம், அதாவது ஒரு தீட்சண கிரகம். தீட்சண கிரகம்னா வந்துட்டு சூரியன் என்பதுன்னா சூரியனுடைய ஒளிப்பட்டால் ஒரு உயிர் வளரும். ஆனால் செவ்வாயுடைய ஒளிப்பட்டால் அந்த உயிர் கருகும். இதுதான் தீட்சண கிரகம், அதாவது சம்தனம் ஆகிவிடும். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு அந்த செவ்வாயுடைய பார்வைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பதால் அந்த செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும், அதாவது செவ்வாய்க்கு 3 பார்வைகள் உண்டு. தான் நின்ற வீட்டிலிருந்து 4ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 8ஆம் பார்வையாகவும் ஒவ்வொரு பாவத்தை பார்க்கும். அப்போது லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கும், அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும், 8ஆம் இடத்தை பார்க்கும். இது வந்துட்டு ஜோதிட ரீதியாக வந்துட்டு எந்தெந்த ராசிக்கெல்லாம் தோஷங்கள் செவ்வாய் வந்துட்டு 1, 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் இருந்தால் தோஷம் இல்லை, எந்த கிரகத்தோடு சேர்ந்தால் தோஷம், எந்த கிரகத்தோடு சேர்ந்தால் தோஷம் இல்லை என்றெல்லாம் பெரிய விதிகள் இருக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, விதிகள் நிறைய கொடுத்து, அதாவது செவ்வாய் தோஷத்துக்கு விதிவிலக்கு அதிகம், செவ்வாய் தோஷத்திற்கு விதிவிலக்குகள் அதிகமாக உள்ளது. ஆனாலும் அதையெல்லாம் வந்துட்டு நம்ம கடைப்பிடிக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது இல்லை. செவ்வாய் தோஷம்னாலே வந்துட்டு ஒருவருக்கு திருமணம் ஆகாது. செவ்வாய் தோஷம் கணவனை, அதாவது மனைவிக்கு செவ்வாய் தோஷம் என்றால் கணவனை கொண்டுவிடும், கணவனுக்கு செவ்வாய் தோஷம் என்றால் மனைவியை கொண்டுவிடும் என்ற ஒரு போக்கு இருக்கிறது. அதெல்லாம் தவறான விஷயம். அதாவது செவ்வாய் தோஷம் இருந்தால் வந்துட்டு என்னென்னா, லக்னத்தை பற்றி முன்னாடி முன்பதிவில் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படி சொல்லியிருக்கோம். இப்போது இந்த பதிவில் செவ்வாய் தோஷம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தால், செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே இருந்தால் என்ன செய்வார்? அப்போது இந்த இடத்துல இருந்து 2ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும், 5ஆம் இடத்தை பார்க்கும், 8ஆம் இடத்தை பார்க்கும், 9ஆம் இடத்தை பார்க்கும். இந்த செவ்வாய் பகவான் 2இல் நிற்கும் செவ்வாய் 8ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்வை செய்யும் 2இல் இருந்து. அப்போது இந்த செவ்வாய் என்ன பண்ணுன்னா, குடும்பத்தில் தன்னுடைய பேச்சை கேட்டு தான் எல்லோரும் நடக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலையை ஏற்படுத்தும். அதே போல் அந்த 64 கலைகளிலே அந்த 65ஆம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கும். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தில்னா ஒரு அதாவது பிறரிடம் இருக்கும் பதவியை அபகரிப்பது, இந்த மாதிரி செயலில் இந்த செவ்வாய் பகவான் ஈடுபடும். அப்போது 8ஆம் இடத்தை பார்க்கும். 8ஆம் இடம் என்பது லக்னத்திற்கு 11ஆம் இடத்திற்கு, அதாவது லக்னத்திற்கு 7க்கு 8ஆம் இடம்.
அதாவது கலத்திரஸ்தானம். இந்த 8ஆம் இடத்திலே இருந்தால் 8ஆம் இடத்தை பார்ப்பது. இது என்னன்னு கேட்டால் உடலில் மறைபொருள் ஸ்தானம். உடல் உறுப்பு மறைபொருள் ஸ்தானம். இந்த மறைபொருள் ஸ்தானத்தில் ரத்தம் என்பது வீரியம் கூடியது. அது வந்து சூடு தணியாத ரத்தம். செவ்வாயுடைய ரத்தம் என்பது அதாவது தணியாத ரத்தம். அதே போல் வந்துட்டு இது சுட்டரிக்கும். இந்த விஷயத்தில் வந்துட்டு அது வந்துட்டு அந்த 8ஆம் இடம் என்பது யோனியை குறிக்கும். ஆண் பெண்ணுக்கு யோனி ஸ்தானத்தை குறிக்கும். யோனி என்பது ஒருவருடைய ஆணின் மர்ம உறுப்பு, பெண்ணின் மர்ம உறுப்பு. இந்த ஸ்தானத்தில் செவ்வாய் பார்த்தாலும் செவ்வாய் இருந்தாலும் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஏற்றாற் போல ஒரு கிரக நிலையை அதுக்கு ஏற்ற ராசி அதிபதியை நட்பு கிரகத்தை இணைக்கும்போது இந்த தோஷம் பரிகாரம் ஆகும். இந்த தோஷத்திற்கு விதிவிலக்கு பெறும். அப்படின்னா அந்த தோஷம் இல்லாத அந்த இடத்துல வந்துட்டு இப்போ 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். இப்போ 4ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பதவி, அதாவது பிறருடைய பதவியை தட்டி பறிப்பது. இதுக்கு மேலே விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? பிறருடைய பதவி தட்டி பறிப்பது. தன் குடும்பத்தில் தான் தன்னுடைய பேச்சை கேட்டு அனைவரும் நடக்க வேண்டும் என்ற ஒரு அதிகார தோரணையை செய்யும். பிறருடைய பதவியும் பட்டத்தையும் பிறருடைய ஆட்சி அதிகாரத்தை தன் வசைப்படுத்திக் கொள்ளும் இந்த 2இல் இருக்கும் செவ்வாய். அப்போ 8ஆம் இடத்தை பார்ப்பதால் இது வந்துட்டு மர்மஸ்தானம். அப்படின்றப்போ ஒரு இந்த கணவன் மனைவி உறவிலே வந்து ஒரு திருப்தியற்ற நிலையை ஏற்படுத்தும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பல தவறான வழிகளிலே நடக்க தோன்றும். அப்படின்னா வந்து வருவது அந்த 8ஆம் இடம் வந்து யோனி ஸ்தானம். அந்த யோனி பொருத்தத்தை அந்த 8ஆம் இடத்துல இருக்கும் செவ்வாய்க்கு 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் யோனி பொருத்தத்தை முக்கியமாக பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் யோனி பொருத்தம் பார்ப்பாங்க. அந்த 12 பொருத்தத்தில் யோனி பொருத்தம் ஒன்று வரும். அந்த யோனி பொருத்தம் சரியான யோனி பொருத்தமாக இருந்து செவ்வாயை நீங்கள் சேர்க்கும்போது அந்த செவ்வாய்க்கு பொருத்தமான யோனி பொருத்தத்தை நீங்கள் சேர்க்கும்போது செவ்வாய் தோஷம் நீங்கள் விலக்கு பெறும். அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும். இந்த 9ஆம் இடத்தில் இருக்கும் இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா 9ஆம் இடத்தில் இருக்கும் பார்க்கும் செவ்வாய் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இது கர்மாதி, இது தர்மஸ்தானத்தை பார்க்கும். அப்போ 8ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும்போது இதில் வந்துட்டு நீதி நேர்மை தர்மத்திற்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. அப்போ என்னென்னா தன்னுடைய போக்குக்கு தான் சொல்வது தான் சட்டம், தான் செய்வது தான் சிறப்பு என்று இது சொல்லும். அப்போ வந்துட்டு இந்த 9ஆம் இடத்தை பார்ப்பதால் ஒரு பிரயோஜனமும். அப்போ வந்துட்டு இந்த 5ஆம் இடத்தில் இருக்கிறது அது வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தை கண்டிப்பாக செலுத்தும். அப்போ 8ஆம் இடத்தில் என்னென்னா யோனி பொருத்தத்தை போடும்போது ஒரு சிறந்த ஜோடியை அதனுடைய அதாவது இப்போ ஜாதகம் பார்க்கும்போது திருமண பொருத்தத்தில் 12 பொருத்தங்கள் நட்சத்திர பொருத்தங்கள் பார்ப்பாங்க. அந்த நட்சத்திர பொருத்தத்தில் அந்த யோனி பொருத்தத்தை ஒரு சரியான யோனி பொருத்தத்தை பொறுத்தா இந்த செவ்வாய் தோஷம் அடிப்படும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் அந்த இடத்தில் செவ்வாய் அதாவது ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் நீர் நிலம் காற்று நெருப்புன்னு ஒரு இது இருக்குது. நீர் நிலம் காற்றுன்னு அந்த செவ்வாய் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா நெருப்பு கிரகம், அதாவது அழிக்கும் நெருப்பு. அப்போ அழிக்கும் நெருப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நெருப்பு கிரகத்தோடு ஒரு நெருப்பு கிரகம் சேரும்போது அது அபரித விதமான அழிவை தரும். அப்போ வந்து ஒரு காற்று கிரகத்தோடு நெருப்பு கிரகம் தான் அது வந்து அபரிவிதமான அழிவை தரும். அப்போ வந்து நெருப்பு கிரகத்தோடு ஒரு நில தத்துவ கிரகம் இணையும் பொழுது அதில் வந்துட்டு ஒன்றும் பெருசாக பாதிப்பெல்லாம் கொடுக்காது. இது எரிஞ்சு தணிஞ்சிடும். அதுவும் வந்துட்டு சுட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு சுட்டு விடும். இருந்தாலும் மண்ணு தானே, அதுவும் உயிர் தானே, ஆனால் சுடும். ஆனால் மண்ணுக்கு பெரிய பாதிப்பு காலப்போக்கில் சரியாகும். இது ஒரு மத்தியமமான தோஷம். அதே போல் வந்துட்டு நீர் கிரகங்களோடு நீர் ராசியில் இருக்கும்போது நீர் கிரகத்தோடு இருக்கும்போது இந்த செவ்வாய் வீரியம் குறையும். அப்போது நீர் கிரகம் நட்பு கிரகத்தோடு இருக்கும் 8ஆம் இடத்திலே நட்பு கிரகம் 8ஆம் இடத்திலே நீர் கிரகம் இருக்கும் பொழுது இந்த கிரக இணைவை இங்கே இணைக்கும் பொழுது செவ்வாய் தோஷம் முற்றிலும் நீங்கி அவர்களுடைய வாழ்க்கையிலே சிறந்த மன வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை திறம்பட செயல்பட்டு வாழ்க்கையிலே பல சாதனைகளை படைத்து பெருமையோடு வாழ்வார்கள் என கூறிக்கொள்கிறேன். இதுதான் வந்து செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஆகும்.
அப்படின்னா வந்துட்டு இதை வந்து விளக்கமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்தில் சந்திரன் நின்றாலோ, ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்து, ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து அது வந்து 8ஆம் இடத்தை பார்த்தாலோ, அல்லது 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து அது 2ஆம் இடத்தை பார்த்தாலும் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்கும். இந்த 8ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு 8ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை வீரிய ஸ்தானத்தை போகும். இந்த 8ஆம் இருக்கிற செவ்வாய் வந்து ரொம்ப தோஷம். அது வந்துட்டு ரொம்ப அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு மட்டும் அப்படின்னா, 2ஆம் இடத்தில் சந்திரன், 2ஆம் இடத்தில் நம்ம சுக்கிரன், இது மாதிரி இருக்கும்பொழுது அந்த ஜாதகத்தை இணைக்கும் போது வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் இல்லாமல் வாழ்தல். அப்போ 2ஆம் இடத்து 8ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இல்லை, சந்திரனும் இல்லை. அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு நட்பு கிரகம், அதாவது நீர் ராசியாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? நீர் ராசியாக இருக்கும்போது அந்த ராசி அதிபதியை சேர்க்கலாம். அப்போ வந்துட்டு யோனி பொருத்தம் மிக மிக முக்கியம். 8ஆம் இடத்தில் செவ்வாய் பார்த்தாலோ, 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலோ, அதாவது 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்ப்போம். அப்படின்னா 2ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு யோனி பொருத்தம் முக்கியம். யோனி பொருத்தம் முக்கியமாக பார்த்துட்டு, யோனி தட்டுப்பட்டால் அப்படிப்பட்ட திருமணத்தை சேர்க்காதீர்கள். அதே போல் நட்பு கிரகத்தோடு இந்த செவ்வாய் இணைக்கும் போது செவ்வாய் தோஷம் அடிப்படும். மக்களுக்கு வந்துட்டு இந்த மணமக்கள் வந்து நல்லா மன வாழ்க்கையில் சீரும் சிறப்புடன் வாழ்வார்கள் என கூறிக்கொண்டு, மீண்டும் 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன செய்வார் என்று பார்க்க போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் VL ராஜன், சன் ஜோதிடர் ஸ்ரீராமன்.